ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா சேலஞ்சில் வந்து ஜெயிச்சிட்டனால வந்து நம்மளுடைய பைரவி பார்த்திங்கன்னா பேக்கை வந்து தூக்கிட்டு கீழே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இலக்கியா கௌதம் அண்ணி எல்லாரும் வந்து நீங்கள் இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருங்க, நீங்கள் நினச்ச மாதிரி வந்து நான் வந்து சேலஞ்சில் வந்து தோத்துட்டேன், அதனால் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பைரவி வந்து வெளியே விடுவாங்களா சொல்லுங்கள். ஏன்னா வந்து பைரவி வந்து வெளியே போனால் வந்து நம்முடைய இலக்கியாவும் கௌதம் வந்து அழிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து பிளான் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் இருக்கிறப்பே வந்து அந்த அளவுக்கு வந்து பிளான் பண்ணவங்க வெளியே போனால் சொல்லவே வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நீங்கள் வந்து தோல்வி வந்து ஒத்துக்கிட்டதே வந்து பெருசு தான், அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு போகணுன்றது அவசியம் இல்லை, நீங்கள் இந்த வீட்டிலேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பைரவி வந்து நீ இருக்கிற வீட்டில் நான் வந்து இருக்கவே மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பைரவி மட்டும் வெளியே போனால் கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சலி வந்து பைரவி கூட வந்து கூட்டு சேர்ந்து நம்ம இலக்கியாவை வந்து எப்படி அழிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானை வந்து போடுவாங்க. அது போக இந்த எஸ்எஸ்கேக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து பகிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எஸ்எஸ்கேவோட பரம ரகசியத்தை வந்து நம்முடைய இலக்கியா வந்து தெரிஞ்சிருந்தாலும் அவனுமே வந்து கூட்டு சேர்ந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து அழிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரே விஷயம் தாங்க பண்ணும், இந்த பைரவி வந்து வீட்டை விட்டு போகக்கூடாது. அதுக்காக நம்மளுடைய இலக்கியா வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, மரியாதை சொல்கிற பேகை மட்டும் வச்சுக்கிட்டு எங்கள் கூட வந்து கோயிலுக்கு வாங்க, அந்த மாணிக்கத்தோட இடத்துல வந்து ரெனோவேஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்காக வந்து பத்திரத்தை வச்சு கோயில் வந்து பூஜை பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் வரலடா, இங்கே நடக்கிறதே வந்து வேற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி பண்ணுறோம், உன்னால் வந்து என்னதான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு வச்சேன். ஓ, என்னால் என்ன பண்ண முடியுமா, எப்போ பாரு பார்த்தீங்கன்னா இந்த 2 நிமிஷத்தில் போயிட்டு அந்த வீடியோவை காட்டினா மட்டும்தான் அந்த பைரவிக்கு வந்து புத்தி வரும் போல இருக்குது. நமக்கே வந்து அந்த சீனை பார்த்து வந்து டென்ஷன் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த நம்மளுடைய பைரவி வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து அந்த வீடியோவை வந்து போயிட்டு ரூமில் வந்து போட்டு காட்டுறாங்க. மேடம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சாலும் இந்த வீடியோவை வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன், போலீஸ்கிட்ட வந்து அனுப்பிடுவேன், அதுக்காக உங்களுடைய நிலைமை வந்து வீட்டை விட்டு போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இங்கே வந்து தங்குற மாதிரி இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்ட்ரல் ஜெயிலில் தான் வந்து இருக்கும், அங்கே வந்து எல்லாமே வந்து சௌரியமாக இருக்கும், எப்படி வசதி, நான் சொல்கிறதுக்கு கட்டுப்படுறீங்களா இல்லை நீங்கள் சொல்கிற வழிக்கு நான் வரட்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த பைரவி வந்து கொஞ்சம் நேரம் வந்து யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டு, சரி நான் வந்து உன்னுடைய பேச்சுக்கே வரேன், சரி நான் இந்த வீட்டை விட்டு போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஆனால் வந்து கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா சும்மா இருப்பேன், நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்தே தான் ஆகணும், வர முடியாதுன்னு சொல்லவே கூடாது, ஏன்னா வந்து எங்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், நீங்களும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்முடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனில் வந்து இந்த ஒத்த வீடியோ வச்சுக்கிட்டு நம்மளை வந்து இந்த பாடுபடுத்துகிறாளே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நமக்கே இந்த நிலமான இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து எந்த மாதிரி ஷாக் வந்து கொடுத்துருப்பா, அதனால தான் வந்து அந்த நாய் வந்து பயந்துக்கிட்டு அந்த இடத்த வந்து வாங்காத போனோம், அது என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது இந்த அஞ்சலி தருதலை மட்டும் ஒழுங்காக இருந்ததுனால கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து இந்த இலக்கியாவை வந்து ஆட்டி வச்சிருப்போம், அவளை வந்து வீட்டை தொடச்சி வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. கடைசியில் நம்முடைய பொட்டி பாம்பா அடிங்க நம்முடைய இலக்கியா சொல்றதுக்கு எல்லாமே வந்து தலையாட்டிட்டு இருக்காங்க தாங்க சொல்ல முடியும். இந்த பைரவி வரப்போகிற எபிசோட்ல இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது, சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை வந்து ஆன்ல பிடிச்சிட்டேன்.